தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2-3 முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டார். அதுக்கு முன்னாடியே நிறைய கோவில் யாத்திரைக்கெல்லாம் வந்தார். ஸ்ரீரங்கம் போனார், ராமநாதபுரம் போனார், எல்லாம் செஞ்சார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருப்பூரில் எண்மண் எண் மக்களுடைய நிறைவுக்காக வராரு. திருநெல்வேலியில் அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு பொதுக்கூட்டம் அட்டன் பண்ணுறாரு. இப்போ தான் நாங்கள் போனார் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே அடுத்த வாரம் உடனே சென்னையில் வந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம். பிரதமர் வந்து இங்கே அவங்களுடைய கட்சி தொண்டர்களோட உரையாற்றிட்டு போகிறாரு. சில பேர் சொல்கிறாங்க, அவருக்கு டெல்லிக்கு எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பாப்பே, தமிழ்நாட்டிலேயே இருக்கிறாரு, யாராவது கொஞ்சம் டெல்லிக்கு பஸ் ஏற்றி விடுங்க அவர் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மேலே ஒரு ஃபோக்கஸ், நம்ம பிரதமருடைய ஃபோக்கஸ் வந்து இருப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியுது. வரும்போது என்ன பேசுகிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போதும், இங்கே வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை, இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் அதுதான் அவங்க செய்வாங்க, அதுதான் அவங்களோட அரசியல். நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. சென்னை வெள்ளத்தை பற்றி பேசுகிறாரு. சென்னை வெள்ளத்தின் போது அரசு நடவடிக்கை எடுக்கலைங்கிறாரு. இங்கே ஊழல் நடக்குது அப்படிங்கிறாரு. யாருடைய குடும்பம் அப்படின்னு ஒரு பெரிய பேச்சு வந்தது. எப்படி குடும்ப ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு என் நாடே குடும்பம் அப்படின்னு அவருடைய பார்வையை சொன்னார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க முன்னிறுத்தும் போது என்ன நம்ம ஓவராலாக பார்க்க முடியுது, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக பிஜேபி கையில் எடுக்கிறாங்க. அதுவும் பிரதமர் நேரடியாக அதை சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. அப்போ இதுதான் அவங்களுடைய இந்த எலெக்ஷனுக்கான வியூகமாக இருக்க போகிறதா? அப்படி என்றால் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வியாக இருக்குது. அவர் எடுக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் அவருக்கு கை கொடுக்குமா, எடுபடுமா, பலனளிக்குமா, எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதுதான் இன்றைய நிகழ்ச்சியோட பிரதான புள்ளியாக இருக்க போகிறது. பிரதமர் மோடியினுடைய இந்த தீவிர திமுக எதிர்ப்பு கண்டிப்பாக எடுபடும், பலனளிக்கும் அப்படிங்கிறதுல பேசுவதற்காக திரு விடியல் சேகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பேர்லேயே விடியல் வச்சிருக்கிறீங்க, பார்த்து செய்யுங்க. கண்டிப்பாக விடியல் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கான ஆரம்ப அறிகுறியாக இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. எடுபடுமா தீவிர மோடி அவர்களின் தீவிர திமுக எதிர்ப்பு என்பது தலைப்பிலே நான் மாறுபடுகிறேன். தலைப்பிலே ஏன் மாறுபடு என்று கேட்டால், எடுபடுமா மோடிஜி அவர்களுடைய ஊழல் எதிர்ப்பு அரசியல் எடுபடும், எடுபடுமா மோடிஜி அவர்களுடைய குடும்ப அரசியல் எடுபடும். மோடிஜியோட குடும்ப அரசியலா? மோடிஜி சொல்லுகிற, கோஷம் எழுப்புகிற, அழுத்தம் தருகிற குடும்ப அரசியல் எடுபடுமா? கண்டிப்பாக குடும்ப அரசியலை எதிர்த்து நிற்கிற களம் அருமையான கை கொடுக்கிற களமாக அமையும் என்ற தலைப்பிலே நான் சிந்தனைகளை சிதறட வந்திருக்கிறேன். நடப்பது என்ன தேர்தல்? நாடாளுமன்ற தேர்தல். நாங்கள் எல்லாம் பெருமையோடு சொல்கிறோம், எங்கள் பிரதமர் மோடி அவர்கள் 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி அமைத்தார், மீண்டும் அவர்தான் பிரதமர் என்று. ஆனால் எதிரணியிலே யார் பிரதமர் தெரியாது. பிரதமரே தெரியாமல், பிரதமரே இல்லாமல், தலைமையே இல்லாமல் எப்படி இது நாட்டுக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே என்ன அடிப்படையிலே சந்திக்கப் போகிறீர்கள் என்பது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, மோடி அவர்கள் 3 முறை தமிழகம் வந்தார்கள். நானும் முதல் கூட்டத்தில் எண்மண் மக்கள் யாத்திரையிலே தலைவர் வாசன் அவர்களோடு கூட்டணி இயக்கத்துடைய நிர்வாகி என்கின்ற அடிப்படையிலே கலந்து கொண்டேன். பகல் 12 மணிக்கு துவங்கி 2 மணி 3 மணிக்கு எல்லாம் கொளுத்துகிற வெயிலிலே சூரியன் சுட்டரிக்கிற போது அந்த சூரியன் எதிர்ப்பை மீறி தேசம், தேசபக்தி, நாட்டின் வளர்ச்சி, ஒற்றுமை, நிலையான ஆட்சி, நிலைத்த ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி என்ற கோஷத்தோடு மோடிஜி பெயரை சொல்லுகிற போது மிகப்பெரிய எழுச்சி இருந்ததை பார்த்தோம். எப்படிப்பட்ட எழுச்சி! திராவிட முன்னேற்ற கழகம் கூட, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட கூட்ட முடியாத அளவுக்கு பகலிலே கூட்டத்தை கூட்டினால் கூட மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்குன்னு சொன்னால், தமிழகத்திலே, இந்தியாவிலே இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியும் என்டிஏ ஒரு வளமான எதிர்காலத்துக்கு அச்சாரம் இடுகிறது என்பதுதான் என்னுடைய வாதம். இன்றைக்கு வலிமையான பிரதமர் இந்த நாட்டுக்கு தேவை, திறமையான பிரதமர் தேவை. 10 ஆண்டு காலத்திலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வளர்ச்சியை பாருங்கள். உள்கட்டமைப்பு வளர்ச்சி, தெளிவான நோக்கம், நல்ல நலத்திட்டங்கள், குடிநீர் வசதி, ஜல்ஜீவன் திட்டம், கழிப்பிட வசதி, சுகாதார வசதி,
வீட்டு வசதி திட்டம், முத்ரா கடன் திட்டம், நாரி சக்தி தேசத்தின் சக்தி என்று பெண்களுக்கான திட்டங்கள். இப்படி இது மட்டுமல்ல, கொரோனா என்கின்ற பேரிடராலே உலக நாடுகளெல்லாம் திணறிக் கொண்டிருந்த போது அந்த கொரோனாவை எதிர்கொண்டு இந்தியா வலிமையான பாரதம், வளமான பாரதம் என்கின்ற சக்தியாக உயர்ந்து நிற்கிறது சொன்னால் அதற்கு வித்திட்டவர், விதையிட்டவர் நமது பிரதமர் மோடிஜி அவர்கள். அது மட்டுமல்ல, இன்னும் 5 ஆண்டு காலத்திற்கு 82 கோடி மக்களுக்கு இலவச உணவை அளிப்பேன் என்ற உத்தரவாதத்தோடு மோடி உத்தரவாதம். வறுமையில் வாழ்கிற மக்களுக்கு வறுமையில் தூக்கி விடுவதனுடைய கடமை. எனக்கு இந்த நாடுதான் குடும்பம். எனக்கு மகன், பேரன், பேத்தி, அக்கா, தம்பி, குடும்ப ஆட்சியே இல்லை. எங்கள் நிலைப்பாடு, தமிழ் மாநில காங்கிரஸ் நிலைப்பாடு, ஏன் பிஜேபி ஆதரிக்கிறோம், ஏன் மோடிஜி அவர்களை ஆதரிக்கிறோம், ஏன் என்டிஏவை ஆதரிக்கிறோம் என்று கேட்டால், வளமான தமிழகம், வலிமையான பாரதம் தேவை. பக்கத்து நாடுகளெல்லாம் தாண்டி இன்றைக்கு உலகமெல்லாம் செல்கிற போது மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பார்க்கிறோம். அரபு நாட்டிலே பாருங்கள், நம்மெல்லாம் ஏதோ இஸ்லாமியருக்கு எதிர் என்று சொல்லிக்கொண்டு ஒரு அரசியல் சாயத்தை பூசிக்கொண்டிருக்கிறார்களே எதிரணியினர்கள், இவர்கள் எல்லாம் முகத்திலே கரி பூசுகிற அளவுக்கு அங்கே ஒரு கலாச்சார பெருமையை நிலைநாட்டி வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மோடி அவர்கள் மீண்டும் தமிழகத்துக்கு வருவார்கள், மீண்டும் இந்தியாவுக்கு வருவார்கள். ஒருமித்த கருத்துள்ள கூட்டணி இங்கே அமைந்திருக்கிறது. ஒரே கொள்கை. என்ன கொள்கை? வலிமையான ஆட்சி, வளமான ஆட்சி, எழுச்சியான ஆட்சி, பலமிக்க ஆட்சி மத்தியில் வர வேண்டும். 10 ஆண்டு கால ஊழலாட்சி ஆட்சி தொடர வேண்டும் என்று சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி நாங்கள் வாக்கு கேட்கிறோம். என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆட்சியை, இந்த பிரதமரை மூப்பனார் ஆதரிச்சிருப்பாரான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆதரித்திருப்பார்கள். இன்றைய அரசியல் சூழலே தலைவர் மூப்பனார் இருந்தால் ஆதரித்திருப்பார்கள். என் தலைவர் மூப்பனாருடைய கோஷமே வளமான பாரதம், வளமான தமிழகம், வலிமையான பாரதம். வலிமையான பாரதம் என்று சொன்னால் வலிமையான பாரதத்தை இன்றைய அரசியல் சூழலிலே மோடி அவர்களாலே தான் தர முடியும். நாங்கள்லாம் காங்கிரஸில் இருந்தோம், மறுக்கவில்லை. ஆனால் என்றென்றைக்கெல்லாம் தமிழக பிரச்சனை வந்ததோ அன்றைக்கெல்லாம் தமிழனுடைய காது விழவில்லை. டெல்லிக்கு லங்கையிலே தமிழர்கள் கொண்டு குவித்தார்கள், அன்றைக்கு எடுபடவில்லை. காவிரி பிரச்சனையிலே, முல்லை பெரியாறு பிரச்சனையிலே, கீழ்பவானியிலே அணை கட்டுகிற போது எதிர்த்தோம். மத்திய அமைச்சர் கூட்டு பொறுப்பில் இருந்தாலும் தலைவர் வாசன் அவர்கள் அதையும் மீறி ஜாயின்ட் லைபிலிட்டி என்பதை தாண்டி பிரதமரிடத்திலே அமைச்சரவை கூட்டத்திலே வெளியே வந்து மேடையிலே கூட பேசினார்கள், பொதுடங்களிலே பேசினார்கள், பேட்டியாக சொன்னார்கள். எடுபடவே இல்லை, தமிழன் குரல் எடுபடவே இல்லை. ஆனால் இதையெல்லாம் தாண்டித்தான் இன்றைக்கு இந்த ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு வலிமையான இந்தியா வர வேண்டும், வளமிக்க தமிழகம் படைக்க வேண்டும் அடிப்படையிலே ஊழல் எதிர்த்து, குடும்ப அரசியல் எதிர்த்து, போதைக்காக தமிழகம் போதைப் பொருட்களுடைய விற்கிற கலாச்சாரம் மையமாக இருந்து கொண்டிருக்கிறது. மதுபான ஆலைகள் நிறைந்த மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு முடிவோடு வந்திருக்கிறோம். தலைவர் மூப்பனார் இன்றைக்கு இருந்தாலும் கூட கண்டிப்பாக மோடியினுடைய வலிமையான தமிழகம், வலிமையான பாரதத்தை ஆதரித்திருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து. இன்றைக்கு எதிரணியின் நண்பர்களை பார்த்து கேட்கிறேன், என்ன கொள்கையை நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள்? மோடி எதிர்ப்பு என்பதை தவிர, பிஜேபி எதிர்ப்பு என்பதை தவிர என்ன கொள்கை? ஒருமித்த கருத்து இருக்கிறதா? ஒரு பிரதமரை வேட்பாளரையே சொல்ல முடியாமல் எப்படி உங்களை நம்பி இந்திய திருநாட்டை கொடுப்பது? அதை தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதான். இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி தமிழகத்திலே வரிமேல் வரி போட்ட அரசு திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது. மக்களுக்கு வாக்குறுதி சொன்னார்கள், 1000 வாக்குறுதி அளித்தார்கள். 2-3 மட்டும் நிறைவேற்றிட்டு வீட்டு வரி, சொத்து வரி, பால் வரி, மின்சார கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு. தமிழகம் எதிலே சாதனை பதிவு கொண்டிருக்கிறது தெரியுமா? மது விற்பனையை சாதனை பதிவு கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மது கூடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய நாடு, வளமிக்க நாடு, ஸ்டார்ட் அப் இந்தியாவிலே உலகத்திலே 3வது இடம். இன்றைக்கெல்லாம் திருநெல்வேலிக்கு போகணும்னு சொன்னால் 24 மணி நேரம் ட்ரெயினில் போன காலம்லாம் மாறி 5-6 மணி நேரத்தில் திருநெல்வேலி எட்ட முடியும், 4 மணி நேரத்தில் ஈரோட்டையும் சேலத்தையும் கோவையும் எட்ட முடியும். இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வறுமை ஒழிப்பு, கட்டமைப்பு திட்டங்கள், சாலை மேம்பாடு, விமான நிலைய விரிவாக்கம், வெள்ள பாதிப்பிலே இன்றைக்கு பாதிப்பட்ட போது முதல் கட்டமாக 450 கோடி ரூபாயை கட்டமைப்புக்காக, அடுத்த கட்டமாக 500 கோடி ரூபாய் ஒதுக்கிய அந்த அரசு, மத்திய அரசு. அந்த கட்டத்தோட நிக்குதுன்னு தான் கேட்குறாங்க. அடுத்து வரும் 4000 கோடி சென்னைக்கு கட்டமை மேம்படுத்த சொல்ற. 4000 கோடியா? ஒரு குழப்பம் இல்ல 4000 கோடியா சென்னை கட்டமைப்புக்கு 4000 கோடியா 1500 கோடியா? அதுவே குழப்பம். அமைச்சர்களை குழப்பம், மந்திரிகளை குழப்பம், முதலமைச்சர்களை குழப்பம். அந்த 4000 கோடி என்ன வச்சு? 1500 கோடி என்ன ஆச்சு? வெள்ளை அறிக்கை என்ன ஆச்சு? எதிர்க்கட்சி தலைவரும் கேட்குறோம், நாங்களும் கேட்குறோம், ஒன்றும் இல்லை, ஒரு பதிலும் இல்லை.
ஆனால் இன்றைக்கு என்ன முக்கிய பிரச்சனை கேட்டால், மத்திய அரசா ஒன்றிய அரசா நாட்டை ரொம்ப முக்கியம். 60 ஆண்டு கால திராவிட இயக்க தலைவர்களாக இருக்க அண்ணாவுக்கு தெரியாமல், பெருந்தலைவர் காமராஜர் காலத்துக்கு பிறகு வந்த திராவிடத்துறை தலைவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு தெரியாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு என்கின்ற புது அர்த்தத்தை கற்றிருக்கிறார்கள். மத்திய அரசு ஒன்றிய அரசு என்று சொன்னால் மாநில அரசு மாவட்ட அமைப்பு, மாவட்ட கூட்டமைப்பு தான் சொல்ல வேண்டும். தமிழக மாவட்ட கூட்டமைப்பு, தமிழக அரசு இனிமேல் நாளையிலிருந்து மாவட்ட கூட்டமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே நல்ல ஆட்சி தமிழகத்தில் வருவதற்கு எங்களை பொறுத்தவரையிலே 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்து, மத்திய அமைச்சராக இருந்து, ஒரு நேர்மை தலைவராக இருந்து, அரசியலிலே பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு, ஐயா மூப்பனாருக்கு பிறகு நேர்மை தலைவர் ஐயா வாசன் அவர்கள் போன்ற தூயவர்கள் தமிழகத்தை உரிமை கொள்ளை கொடுப்பதற்கு மத்தியிலே ஒரு வலிமையான பாரதம் அமைவதற்கு எல்லோரும், உலக மக்களே, இந்திய மக்களே, தமிழகத்து மக்களே ஒருங்கிணைந்து வாக்களியுங்கள், ஆதரவளியுங்கள். இந்த என்டிஏ கூட்டணி தான் இந்த தேசத்துறை வளர்ச்சி, தமிழகத்துறை வளர்ச்சி என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். நிறைய மத்திய அரசினுடைய சாதனைகளை பட்டியலிட்டிருக்கிறாரு. திமுக எதிர்ப்பு எடுபடுமா? இவ்வளோ சாதனைகளை நீங்கள் சொல்லலாம், ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்து உங்களுடைய அரசியல் பலன் அளிக்குமா அப்படிங்கிறத சொல்வதற்காக அண்ணன் மல்லை சத்யா அவர்களை பேச அன்புடன். தீவிர திமுக எதிர்ப்பை மோடி எடுத்திருக்கிறார். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜகுலத்துவங்க இந்திய நாட்டுடைய பேரரசர் மோடி அவர்கள் அறிவித்து விட்டார், திமுகவை தடை செய்கிறோம். அவர்கள் கொள்ளையடித்திருக்கின்ற பணத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்குகிறோம் என்று நந்தனத்தில் பேசியிருக்கிறார். இப்போ நம்ம கேட்குறது இதுதான். முதல் தேர்தலில் நீங்கள் நிற்கும்போது இந்தியாவுடைய பணமெல்லாம் சுவிஸில் இருக்குது, அதை மீட்டு கொண்டு வந்து 15 லட்ச ரூபா ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் போடுவேன்னு சொன்னீங்களே, அந்த பணம் எங்கேன்னு கேட்குறோம். அப்போது அந்த 15 லட்சத்தை வழங்கிட்டு அடுத்து இங்கே வரலான்னு நான் நினைக்கிறேன். இப்படி சொன்ன எத்தனையோ தலைவர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள் எல்லாம் அறிவாலயத்தின் வாசலில் நின்றதை வரலாறு வரவில் வைத்திருக்கிறேன் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு மோடி அல்ல, 1000 மோடிக்கள் வந்தாலும் திமுகவை எவராலும் ஒழிக்க முடியாது. இதை நீங்கள் சவாலாக ஏற்றுக்கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கம் என்பது தமிழ்த்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம். தமிழ்நாட்டில் தலை சிறந்த ஆட்சியை வழங்கிய அண்ணாவுக்கு பின்னால் நல்லாட்சியை மக்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை தடை செய்வோம், ஒழித்து விடுவோம், இப்படிலாம் பேசுகிற ஒரு பிரதமர், இந்தியாவுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இந்த நாட்டினுடைய ஜனநாயக தீபத்தை உச்சத்தில் கொண்டு வைக்க வேண்டிய பிரதமர், அவர் அந்த கல்பாக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் உள்ள போயிட்டு வந்ததால் இந்த பிரச்சனை நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் அந்த ஈவுநிலை திட்டம் வேணான்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கதிர்வீச்சு ஏதோ ஒன்று நடத்தியிருக்குது. எனவே தான் அவர் என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் ஒன்றுமே தெரியாமல் ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டார். நாட்டுடைய பிரதமராக அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இருந்தார்கள். அவர் அற்புதமான ஒரு கவிஞர். அவர் சொன்னார், பக்கத்து வீட்டை எரிப்பேன் என்று சொல்லுவன் தன் வீட்டை தானே எரித்துக் கொள்வான் என்று அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் சொன்ன கவிதை. எனவே நீங்கள் திமுகவை அழிப்போம், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் சொன்னால் அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. பகுத்தறிவிப்பாளன் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, உன்னுடைய எதிரி உன்னை விமர்சிக்கிறான் என்று சொன்னால் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்று பொருள் என்று சொன்னார். எனவே மோடி அவர்கள் எங்களை விமர்சிக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய கருத்தியல் எதிரியாக இருக்கின்றவர் விமர்சிக்கிறார், எனவே நாங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இதில் பொருளாக இருக்கிறது. ஜெர்மன் நாட்டில் ஹிட்லர் ஐ ஆம் த ஸ்டேட், ஆல் த ஜட்ஜஸ் ஆர் மை அட்வொகேட் என்று பறந்து விரிந்த வார்த்தையை பேசினார்.
அவர் நல்லாட்சி தானே கொடுக்குறாரு. அண்ணன் விடியல் சேகர் சொன்ன மாதிரி தான், நல்லாட்சி தானே கொடுக்குறாரு, ஏன் இப்படியெல்லாம் எதிர்க்கிறாங்க என்று சொன்னபோது சொன்னவர் ஒரு அருட்தந்தை, ஒரு கிறிஸ்தவ மத போதகர். அவர் பேர் மார்ட்டின் நைம். ஒரு நாள் அவர் சிறையில் இருக்கிறார். சிறையில் இருக்கின்ற போதுதான் ஒரு கவிதையை எழுதி உலகத்தின் கவனத்தை திருப்பினார். அவர் சொன்னார், முதலில் அவர்கள் தொழிற்சங்கவாதியை கைது செய்ய வந்தார்கள், நான் கேட்கவில்லை, காரணம் நான் தொழிற்சங்கவாதி அல்ல. அடுத்ததாக அவர்கள் கம்யூனிஸ்டுகளை கைது செய்ய வந்தார்கள், நான் கேட்கவில்லை, காரணம் நான் கம்யூனிஸ்ட் அல்ல. மூன்றாவதாக யூதர்களை கைது செய்ய வந்தார்கள், நான் கேட்கவில்லை, காரணம் நான் யூதன் அல்ல. நான்காவதாக என்னை கைது செய்ய வந்தார்கள், எனக்காக கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு நிலைமையை அவன் பதிவு செய்ததற்கு பின்னால் தான் சர்வதிகாரத்துடைய உச்சம் எவ்வளவு என்பதை உலகம் கவனித்தது. அதிகபட்சமான அதிகாரம்தான் சர்வதிகாரத்தை கொண்டு சேர்க்கும். எல்லாருக்கும் தெரியும், சந்திரமுகின்னு ஒரு அற்புதமான திரைப்படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம். மனோதத்துவ டாக்டராக ரஜினிகாந்த் சரவணன் கேரக்டரில் நடிச்சிருப்பார். செந்தில் பிரபு செந்தில் கேரக்டரில், ஜோதிகா கங்கா கேரக்டரில் நடிச்சிருப்பார். கடைசி கிளைமேக்ஸில் முடிப்பார், ஒரு வளையத்தில் எடுத்து போய் காட்டுவார், பார் உன் மனைவி கங்காவை பார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் முழுமையாக சந்திரமுகியாக மாறப்போவதை பார் என்று டாக்டர் சரவணன் சொல்வார். கொடுமை சரவணன், என்ன கொடுமை சார் இது, பார் எங்கள் நாட்டுடைய பிரதமர் சர்வதிகாராக மாறிக்கொண்டு வருகின்ற அந்த காட்சியை பார் என்று சொல்கின்ற விதத்தில் தான் ஒரு சர்வதிகாரம் உச்சத்தில் சென்று கொண்டிருக்கிறது. கவலை அளிக்கிறது. அண்ணன் சொன்னார், என்ன பண்ணீங்க, என்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்க? 5 வருஷத்துக்கு முன்ன அடிக்கல் நாடுறதுக்கு 5 வருஷம் கழித்து சுக்லாமிரதம் சசிவிரதம் பிரம்மன் சொல்லி போட்டு ஒரு கல் வைக்கிறது 5 வருஷம் ஆகியிருக்கிறதே. இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சாட்சிகள். அடுத்ததாக அவர் வந்தார், சென்னைக்கு வந்தார், திருநெல்வேலிக்கு போனார். இங்கெல்லாம் போகும்போது மிக்ஜம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்கிறார்கள், வந்த மோடி மிக்ஜம் புயலுக்கு நாங்கள் இவ்வளோ நிதி கொடுக்குறோம் என்று சொல்லியிருப்பாரானால் அவர் உண்மையான மக்கள் நலம் சார்ந்த பிரதமராக அவர் இருந்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அவர் அது குறித்து பேசவில்லை. அவர் கொடுத்த பணம் என்னாச்சுன்னு கேட்குறார். கொடுத்தாதானே அண்ணன் கரு அண்ணன் அதுக்கான எவ்வளோ கொடுத்தாங்கன்றதெல்லாம் வச்சிருப்பார். எனவே ஒன்றுமே செய்யாமல் இதையெல்லாம் நாங்கள் செய்து விட்டோம் என்று சொல்லுகிறார். இதுவரையிலும் இருந்த பிரதமர்களில் இந்த பிரதமரை போன்று அதிகபட்சமாக உச்சநீதிமன்றத்தால் கண்டனம் செய்யப்பட்ட பிரதமர் வேறு எவரும் இல்லை. இதற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்ப போகிறீர்கள்? தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ள போகின்றீர்கள். அண்ணன் கரு அவர்களும் வேட்பாளரை நிற்க போறார். வேட்பாளர் என்ற முறையில் அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவ்வளவுதான் அண்ணால சொல்ல முடியும். வைப்பு தொகையை வைப்பதற்கான மிகப்பெரிய சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயத்தை நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், அந்த ஈட்டின்னு ஒன்று வச்சிருக்கீங்க, இந்த ரைடு, அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் விவசாயிகள் எரிமலையாக பாதிக்கப்படல. ஈடினால நாங்கெல்லாம் பாதிக்கப்படல. நாங்கள் பாதிக்கல, ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதுவும் மக்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், பெரிய நிறுவனங்களாக இருக்கின்றார்கள், மறந்துவிடக்கூடாது. எனவே இப்பேற்பட்ட காலகட்டத்தில் எல்லா சூழலிலும் அவர் செயல் இழந்தவராக, மக்களின் நம்பிக்கை இழந்தவராக இருக்கிறார். ஒன்றுதான், மோடிக்கு இந்த விதத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன் நன்றி சொல்ல விரும்புகிறோம்னா, எங்கள் மேலே ஒரு ஐயம் மக்களுக்கு இருந்தது. ஒருவேளை இவங்க வெற்றி பெற்றதற்கு பின்னால் பிஜேபி கூட போயிடுவாங்களோ என்று ஒரு நினைப்பு கொஞ்சம் பேரால் விமர்சிக்கப்பட்டது. ஆனால் மோடி அவர்கள் யாரெல்லாம் பாராட்டி பேசினார், யாரெல்லாம் அவங்களுடைய ஸ்லீப்பர்ஸில் என்பதை அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறார். நாங்கள் உண்மையான எதிரியாக களத்தில் நிற்கின்றோம், சவாலை ஏற்றுக்கொள்கின்றோம். கட்டிய நாய்கள் அல்ல நாங்கள், எட்டியவரை பாய்வதற்கு, வேட்டை நாய்கள் அல்ல வேண்டியதை தேடுவதற்கு, வரிப்புலியின் மைந்தர்கள் நாங்கள். களத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறோம். நாள் குறியுங்கள், சந்திப்போம். தேர்தல் முடிவுகள் வெற்றி பெற்றதற்கு பின்னால் மீண்டும் இதே அரங்கத்தில் வெற்றி விழாவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி இடம் சார்கின்றேன். வணக்கம். நன்றி அண்ணன் சத்யா அவர்களே. நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. எதிரி நம்மை விமர்சிக்கிறாருன்னா நம்ம கரெக்டாக தான் இருக்கோம் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறாரு. ஆமாங்க, நீங்கள் தான் எங்கள் எதிரி அப்படிங்கிறத அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் பிரதமருடைய பேச்சு நிச்சயமாக எடுபடும் அப்படிங்கிற தரப்பிலிருந்து திரு ரமேஷ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன்.
ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைத்து இன்றைய விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தந்தி தொலைக்காட்சி பிரதமர் மோடி அவர்கள் மிக கடுமையான கூர்மையான விமர்சனங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் மாநில அரசின் மீதும் முன்வைத்திருப்பது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எடுபடுமா என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அந்த கேள்விக்குள் போவதற்கு முன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது விமர்சனங்கள் தேவையா என்கிற கேள்வி வந்திருக்கிறது. அப்படி அந்த கேள்விக்கு விடை கண்டுவிட்டு பிறகு அது எடுபடுமா என்பது பார்க்க வேண்டும். விமர்சனங்கள் தேவையா என்றால் நிச்சயமாக 2.5 ஆண்டுகளை இந்த அரசு கடந்திருக்கக்கூடிய நிலையில் நாட்டு மக்களுக்கு 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அளித்து நான் அது எதையுமே செய்யவில்லை என்று நான் சொல்லப்போவதில்லை. நிச்சயமாக நானே கூட 1-2 நேர்காணல்களில் குறிப்பிட்டது போல பாராட்டக்கூடிய வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்ததைப் போல அதை விரிவுபடுத்துகிற வகையிலே காலையிலே ஒரு சிற்றுண்டி பள்ளியிலே வருகிற மாணவர்களுக்கு கொடுக்கிற ஒரு திட்டத்தை முதலமைச்சர் செயல்படுத்தியிருப்பதை நான் வரவேற்கிறேன் என்று நேர்காணலிலே கூறியிருக்கிறேன். முதலமைச்சர் சம்பந்தப்பட்டவர்களிடத்திலும் தெரிவித்திருக்கிறேன். அதே மாதிரி பெண்களுக்கு 1000 ரூபாய் அந்த கொடுத்தது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தேர்தல் நெருக்கத்தில் கொடுத்து தேர்தலுக்காக என்று சொன்னாலும் கொடுத்திருக்கிறார்கள். அதை வரவேற்க வேண்டிய விஷயம்தான். இதெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு பக்கம் கால நேரமே பார்க்காமல் சாராய கடையை திறந்து வைத்துவிட்டு நீங்கள் இந்த 1000 ரூபாய் கொடுத்து என்ன மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடியும்? நான் மதுவிலக்கு சாத்தியம் என்று சொல்லப் போவதில்லை. ஆனால் நான் கேட்கிற முக்கியமான கேள்வி, மனசாட்சியை தொட்டு பேசுங்கள். மதுக்கடைகள் அனுமதிக்கப்பட்ட நேரம்தான் இயங்குகின்றனவா? எந்த சென்னை மாநகர் நான் சென்னையில் புழங்குகிறவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். 11 மணி, ராத்திரி 12 மணி, அதிகாலை 3 மணிக்கு வாங்க, சாராயம் தாராளமாக கிடைக்கிறது. இதுதான் உங்கள் நிர்வாகத்தின் லட்சணம். அது மட்டுமல்ல, இன்னொன்று சொல்லுகிறேன். ஆயத்தீர்வை செலுத்தப்படாத மது பாட்டில்கள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுகிறது என்று சொன்னது நான் அல்ல, உங்கள் மந்திரி சபையில் நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன். உங்கள் மந்திரி சபையில் இருந்தவர் சொன்னார் 4000 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு தோராயமாக இழப்பு என்று. அதாவது எக்ஸைஸ் செலுத்தப்படாத திருட்டுத்தனமான மதுபானங்கள் தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்கின்றன என்று சொன்னவர் நிதியமைச்சர். அதை தவிர இன்னொரு சிக்கல், பெரிய சிக்கல், அடுத்த சிக்கலை இழுத்து விட்டார். அந்த சிக்கலையே அதை பற்றி மறப்பதற்கு முன்னாடி பெரிய சிக்கல், குறுகிய காலத்தில் 2 ஆண்டுகளில் 30,000 கோடி ரூபாய் சேர்த்து விட்டு கணக்கு காட்ட முடியாமல் முழிக்கிறார்கள். ஆனால் அது ஒரு மழுப்பலான பதில் சொன்னார். அது நான் இல்லை, அந்த வாய்ஸ்ன்னு. சார், ஒரு நிதியமைச்சருடைய குரல்ல போலியாக பேச முடியும்னு ஒரு ஸ்டேட்டில் இருக்க முடியுமா சார்? சைபர் கிரைம் தூங்கிக்கிட்டு இருக்கா? அவனை கொத்தா தூக்கி இருக்க வேண்டாம், யாராவது பேசியிருந்தா? காலையில் எழுந்தா எந்த திமுக காரர் 7:30 இழுத்து விடுவார்னே தெரியலையே. நைட்டு படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது. எதனால? ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அத்தனை பேரும் காலையில் எழுந்தால் ஏதாவது ஒரு செய்தி, தலைப்புச் செய்தி வந்துடுது. மாமூல் கேட்டான், அங்கே போனான், அடித்தான், போனான், வந்தான். இது ஒரு பக்கம். இன்னொன்று, பிரதமர் மோடி அவர்கள் செய்தது சிலவற்றை மேலோக சுட்டி காட்டினார். நானும் சிலவற்றை சொல்ல முடியும். மிக முக்கியமாக மத்திய அரசாங்கம் கொடுக்கிற பணம் சிந்தாமல் சிதறாமல் பயனாளிகளை சென்றடைய வேண்டும் என்று 50 கோடி வங்கி கணக்குகள் இந்த ஆட்சியில் துவங்கப்பட்டிருக்கின்றன. அது விவசாயிகளுக்கு டைரெக்டாக போகுது. முன்ன இந்த 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தினாங்களா, அந்த மாதிரி கிடையாது. அவன் போய் 1 மணி நேரம் வேலையை பார்த்துட்டு 400 ரூபா கொடுக்குறான்னா 300 ரூபா கொடுப்பான், 100 ரூபா அவன் எடுத்துக்குவான். யார் அந்த பில்லை கொடுத்து அந்த பணத்தை கொடுக்குறானோ அவன் எடுத்துக்குவான். இந்த கதையே கிடையாது. 6000 ரூபான்னா 6000 ரூபா விவசாயிகள் கணக்கு நேரடியாக போயிடும். இது ஒரு மிக முக்கியமான இது. எந்த கவர்மெண்ட்லயும் லீக்கேஜ் இருக்கும், நோ லீக்கேஜ். முதல்வர் 6000 கொடுத்திருக்காரு சார், புயலுக்கு முதல்வர் 6000 கொடுத்தாரு. அதுதான் நான் சொல்றேன். நான் சொல்லுகிறேன் இவர்கள் கொடுத்தது சகோதரிக்கு தெரியாம இருக்காது. உங்க தந்தி டிவி ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, கேட்டு பாருங்க. அங்கங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி செயலாளர்கள் கை காட்டுபவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுல நான் ஒன்று சொல்றேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, அது தேவையற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது. அரசாங்கத்தினுடைய பணம் இப்படி தான் விரயமாகுது. சுனாமியிலையும் சரி, இந்த வெள்ளத்திலையும் சரி. மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த மந்திரி சபையில் ஒரு மந்திரி மேல ஊழல் கிடையாது. இங்க என்ன நிலைமை?
இங்க என்ன சார் நிலைமை? இங்க என்ன நிலைமை? ஆட்சி இங்க ஆட்சி போன பிறகு இல்ல, ஆட்சி இருக்கும் போதே ஊழல் புகார். இன்றைய முதலமைச்சர் சொன்னாரு, போக்குவரத்து துறையில் லஞ்சம் வாங்கினவர், கரூர்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணவர் சொல்லி இன்றைய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிட்டு அடுத்த நாள் அவர் வந்த உடனே சேர்த்துக்கிட்டு மந்திரின்ட்டாரு. கோர்ட் சொல்லி வெளியே அனுப்ப வேண்டியிருக்கு, கோர்ட் சொல்லி வெளியே அனுப்ப வேண்டியிருக்கு. அப்புறம் நம்முடைய அங்கிருந்து வந்தார் நம்ம அண்ணன் சத்யா, என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் சொல்றாரு, திமுகவை வீழ்த்துவோம் என்று சொன்னவர்கள் அறிவாலய வாசலில் வந்து நின்றதுதான் வரலாறு. ஒருவேளை மதிமுக சொல்றாரு என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. இன்னொன்னு சொன்னாரு, மோடி அவர்கள் பேரரசர் அப்படின்னாரு. அங்க யாரும் இளவரசர்கள் கிடையாது. இங்க என்ன நிலைமை? அப்புறம் மத்திய அரசாங்கத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டோ விமர்சனங்களோ முன்வைக்க முடியவில்லை. மோடி என்கிற தனி மனிதரின் எதிர்ப்பை மட்டுமே முன்னிறுத்தி அந்த ஒற்றை புள்ளியில் இவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கொள்கையும் கிடையாது, ஒரு பொடலங்காயும் கிடையாது. அதற்கு ஒரே ஒரு உதாரணம் தான், அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் இருங்க, அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். அந்த பக்கம் இருக்காங்கல்ல 3 பேர்ல 2 பேர் இந்த நாட்டிலேயே என்னைக்கு நாங்கள் மன்னிக்க முடியாத இனப்படுகொலையை நடத்திய காங்கிரஸ் கட்சியோடு சேரவே மாட்டோம்னு சொன்னவங்க அந்த 2 பேர். யாரு? நம்ம அண்ணன் திருமாவும் அண்ணன் வைகோவும். இவங்க கையில சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. அதனால என்ன பண்றாங்க, சனாதனத்தை ஏற்கவில்லை. அதுவா இப்ப பிரச்சனை? அதை விட நம்முடைய நண்பர், என்னுடைய நண்பர் ராஜா சொல்றாரு, ராஜா, நான் ராமரையே ஏற்கவில்லை. நீ ஏற்காட்டா எவன் அதை பத்தி சட்டம் பண்ணா? எவன் சட்டம் பண்ணா? ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷம் நாடு முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பேசியவுடன் அடுத்த நாள் மம்தா பானர்ஜி சொல்லுகிறார், சிறுபிள்ளைத்தனமான கருத்து, இதை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்கிறார் மம்தா பானர்ஜி. அதே போல காங்கிரஸ் கட்சி சொல்லுகிறது, ராஜாவுடைய சனாதனம் தொடர்பான கருத்தாகட்டும், ராமர் பற்றிய கருத்தாகட்டும், எங்களுக்கும் அந்த கருத்துக்கும் சம்பந்தமில்லை, நாங்கள் அதை ஏற்கவில்லை என்று உங்கள் கூட்டணி கட்சிகள் சொல்கின்றன. அது மட்டும் இல்ல, கோர்ட் ஓங்கி தலையில் குட்டு வைத்திருக்கிறது நேற்றைய தினம். அடுத்து சுப்ரீம் கோர்ட் வைக்க போகிறது. அதை மறந்துட்டீங்க, வந்து கண்டனங்களை வாங்கிட்டு இருக்கீங்களே சார். கோர்ட் கண்டனங்களை வாங்கி தான் சார் ஒரு மந்திரியே நீங்க வெளியே அனுப்ப வேண்டியிருக்கு. ஆகவே அது பற்றிலாம் நீங்க பேச முடியாது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது என்பது மோடியின் பிரச்சாரத்தின் மூலமாகவும் அண்ணாமலையின் நடைபயணம் மூலமாகவும் வெளிப்படும் இந்த தேர்தலில் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சார், மோடி கூட இந்த அளவு விமர்சிக்கல சார் திமுகவை, அந்த அளவுக்கு திமுக விமர்சிச்சிருக்கிறாரு. அவருடைய பேச்சுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த பேச்செல்லாம் இங்கே எடுபடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றதுக்காக திரு பாலாஜி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இங்கே நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்தார். அது என்னது, என் மண் என் மக்கள். இந்த மண்ணு மக்கள் தண்ணியில் தத்தளித்து செத்து போய் கிடந்தான். அப்போ வந்து எட்டி பார்க்கறதுக்கு வழி இல்லை அவருக்கு. ஆனால் இப்போ என் மண் என் மக்களுக்கு வந்து 3 முறை 4 முறை தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் வந்து மிக பயங்கரமாக வந்து சொல்லிட்டு போயிருக்கார், இந்த மாதிரி இந்த வெள்ள நிவாரண தொகையெல்லாம் வந்து சரியாக போய் சேரலை, அல்லது வந்து வெள்ள நிவாரண பணிகள் செய்யலைன்னு. இப்போ அறிவு சார்ந்தவர்கள் இங்கே இந்த மேடையில் இருக்காங்க, எதிர்க்க இருக்கீங்க. பிரதமர் என்ன சொல்கிறாரு, இந்த வெள்ள நிவாரணம்லாம் எதுவுமே சரியாகவே நடைபெறலைன்னு பிரதமர் சொல்கிறார். ஆனால் அவர் என்ன பண்ணார், மழை வெள்ளம் ஏற்பட்ட பிறகு இதெல்லாம் அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு குழு அனுப்புகிறார். அந்த குழுவில் யாரும் திமுகவை சார்ந்தவர்களோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களோ, மதிமுக சார்ந்தவர்களோ இல்லை, அரசினுடைய அதிகாரிகள். அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, அது பிரதமருக்கு பாவம் கேட்டிருக்காது. மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புகளை மிக சிறப்பாக கையாண்டதற்காக தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம். அதிக அளவிலான மழை பெய்ததால் தண்ணீர் தேங்கியது. தமிழக அரசு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்த போதும் எதிர்பாராத விதமாக புயல் வந்தது. ரொம்ப முக்கியமாக 2015ஆம் ஆண்டு ஒப்பிடும்போது மிக விரைவாக இயல்பு நிலைக்கு சென்னை திரும்பியுள்ளது. இது யாரும் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்லாம் சொல்ல. நான் கேட்குறது என்னென்னா, அறிவுள்ளவர்கள், இந்த நிர்வாக அமைப்பை புரிந்து கொண்டவர்கள் எல்லோருக்கும் தெரியும், அலுவலர்களாக இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவாக இருக்கவங்களுக்கு தான் வந்து அதற்கான தரவுகள் இருக்கும், அதற்கான பார்வை இருக்கும். என்னுடைய கேள்வி,
அவங்க அரசினுடைய அதிகாரிகள் சொன்ன ஒரு சர்டிஃபிகேட்டையே வந்து மறுத்து பேசுகிறார். ரைட். நிதி ஆயோக்ன்றது இவங்க வந்த பிறகு அது நிதி ஆயோக்காக மாற்றப்பட்டது. அதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன், திட்ட கமிஷனாக இருந்தது. இந்த நிதி ஆயோக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுலேயும் நாங்கள் யாரும் இல்லைங்க, ஒன்றிய அரசினுடைய அலுவலர்கள் இருக்காங்க. தி சென்டர்ஸ் பாலிசி திங்க் டேங்க்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது ஒன்றிய அரசினுடைய நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான குறியீடுகள் அல்லது வளர்ச்சிக்கான இலக்குகள். இதில் வந்து எல்லா மாநிலங்களையும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ஃபினிஷிங் ஆன் டாப் வித் ரிகார்ட் டு கோல் நம்பர் 1. என்ன கோல் நம்பர் 1னா வறுமை ஒழிப்பு. எங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கிற மோடி ஐயா கிட்ட வந்து எப்படிங்க வரும்? நேற்று கூட ஒருத்தர் போட்டு எடுத்துருக்கிறார் வாஷிங் மிஷினில். ஐயா, உங்கள் வாஷிங் மிஷினில் எங்கள் துணி எப்படியா போடுவோம் நாங்கள்? நீங்கள் வாஷிங் மிஷின் போட்டு எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற லெவல்லலாம் நாங்கள் இல்லை. திமுக எதிர்ப்பு எடுபடுமான்னு இவங்க கேட்குறாங்க. கேள்விக்கு பதில் எங்கேருந்து வருது பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறாரு, கஜினி போல் மோடி எத்தனை முறை வந்தாலும் பலனில்லை. ஒரு அரசியல் இயக்கத்தில் மதம் இருக்கக்கூடாது என்று மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார். பிஜேபியில் மதம் இருக்கிறது. நாங்கள் சொல்லிங்க, உங்கள் கூட்டாளி உங்களோட இருந்தவங்க தான் அண்ணன் செல்லூர் ராஜு சொல்லியிருக்கார். அவர் வந்து சொல்லியிருக்கார். அவர் சொல்லியிருக்கிறதோட மட்டும் இல்லை, ஒரு நேரத்தில் மோடி எங்கள் டேடி அப்படின்னாரு ஒருத்தர். இப்போ போடி போ, உங்கள் இதெல்லாம் இங்கே ஒன்றும் வேகாது, இங்கே திமுக அதிமுக விட்டால் உங்களுக்கு வேலை இல்லைன்னு அண்ணன் ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார். மோடி அவர்களை பொறுத்தவரை திமுக மீது ஏதோ ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது என்பதாகத்தான் நினைக்கிறேன். அதனால தான் கலைஞரை வந்து பார்த்தாரு. ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, இன்றைக்கி அப்படியே ரொம்ப பாசம் பொழிகிறார் அம்மையார் ஜெயலலிதா மீது. அதிமுக உணர்வு உள்ளவர்கள் அல்லது அம்மையார் ஜெயலலிதா மீது பற்று கொண்டவர்கள் இதை சிந்தித்து பார்க்கணும். செப்டம்பர் 23 ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க. டிசம்பர் 5 இறக்குறாங்க. 3 மாதம் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். எங்கெங்கேயோ போகிறீங்க, யார் யாரையோ பார்க்குறீங்க, வாய்ப்பு இருந்தால் ஷில்பா ஷெட்டிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க. இங்கே வந்து அம்மையார் ஜெயலலிதா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அதை உணர்ந்து தான் முதலில் அரசியல் மாறுபாடுகளை கடந்து அவங்கள போய் பார்த்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான எழுச்சி தமிழர். எங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்குது. இப்போ மட்டும் இவங்க வந்து வெள்ள நிவாரணத்திற்கு வந்து பணம் கொடுப்பதில் வந்து பாரபட்சமான நிலை காட்டல. குஜராத்தில் இல்லை வந்து அந்த நேரத்தில் கர்நாடகத்துலேயோ அங்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைனா பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஆட்சி போது மட்டும் இல்லை, இவங்க 2014 ஆட்சிக்கு வந்தாங்க. 2015 வெள்ள சேதத்துக்கு நம்ம கேட்டது 25,912 கோடி. அவங்க வாரி வழங்கியது 1,365 கோடி. வர்தா புயலில் பாதிக்கப்பட்ட 22,573 கோடி கொடுத்தாங்க. ஐயா மோடி எடுத்து 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 கொடுத்தாரு, 218 கோடி கொடுத்தாரு. ஒக்கி புயலில் வந்து 9,302 கோடி கேட்டோம். இதெல்லாம் இந்த ஆட்சியில், கடந்த கால ஆட்சியில் 133 கோடி கொடுத்தாரு. 2018 கஜா புயலுக்கு 15,000 கோடி கேட்டோம், 1,146 கோடி கொடுத்தாரு. அப்போவும் இந்த பிரச்சனை இருந்தது, இப்போது இருந்த பிரச்சனை இது. எங்கேருந்து கொடுக்குறீங்க? பிஎம் ஆவாஸ் யோஜனாக்கு யார் வீட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க? ஒன்றியத்துக்கு மாநிலங்கள்லேருந்து போகிற பணத்தில் ஒரு பங்கை கொடுக்குறீங்க. பிஎம் வீடு கட்டும் திட்டம், மோடி வீடு கட்டும் திட்டம்ன்றீங்க. அதில் 40% தான் உங்கள் பணம், 60% தமிழ்நாட்டினுடைய பணம். யாரை அதை விட பாருங்கள், நீங்கள் வீடு கட்டுற திட்டம்லாம் இப்போ போட்டிங்க, உங்களுக்கு தாத்தாக்கு தாத்தாலாம் இந்த நாட்டை ஆண்டுட்டு போயிட்டாங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து 1970 உருவாக்கணும் தான் வந்து தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு. இந்தியாவில் வேறு யாருக்குமே அந்த சிந்தனை கிடையாது. JJM என்னது? அது JJM ஜல் ஜீவன் மிஷன். என்னடா ஜல் ஜீவன் மிஷன்? ஜல் தண்ணி ஜீவன் உயிர் மிஷன் திட்டம். இந்த ஜல் ஜீவன் மிஷனில் பணம் எது கொடுக்குறாங்க தெரியுங்களா? தண்ணி கொடுக்கறதுக்கு டேங்க் கட்டி கொடுத்துறதுக்கு பணம் கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு. டேங்க் கட்டிடுறீங்க, தண்ணி எப்படி என் வீட்டுக்கு வழி கேட்டுன்னு வருமா, அட்ரஸ் கேட்டுன்னு வருமா? பைப்பு போட வேணா, பைப்புக்கு நாங்கள் தான் பணம் கொடுக்குறோம், மாநில அரசு தான் பணம் கொடுக்குறோம். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. இதை விட உங்களுக்கு இப்போ தான் JJM. நாங்களும் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் அதுக்கு முன்னாடியே டுவாடு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் உருவாக்கப்பட்டது 1971. யார்கிட்ட வந்து ஆட்சியை பற்றி பேசுகிறீங்க? யார்கிட்ட வந்து நிர்வாகத்தை பற்றி பேசுகிறீங்க? எந்த ஊரில் வந்து பேசுகிறீங்க வளர்ச்சியை பற்றி? பார்லிமெண்ட்டு யாருக்கு கட்டுறது? பார்லிமெண்ட்டு நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் போகிறது. பிரதமர் போகலாம். நம்ம ஊரில் பார்லிமெண்ட்டில் சாமியார் போகிறாரு, ராமர் கோயிலில் பிரதமர் போகிறாரு. என்னையா அது? நான் வேணான்னு சொல்ல, உங்கள் நம்பிக்கைகள்லாம் ஓகே, உங்கள் நம்பிக்கைகள்லாம் மதிக்கிறோம். பார்லிமெண்ட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை விடுங்கன்னா அங்கே சாமியாரை கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க. ஆனால் ராமர் கோயிலில் சாமியாருங்க புலம்புறாங்க. அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது பூஜை. உனக்கு என்ன இருக்குது? இது ஒரு பக்கம். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. அண்ணன் ரமேஷ் கூட அதை வந்து அப்படியே டச் பண்ணார். அப்படியே வாக்கு சதவீதம் பிஜேபிக்கு அதிகரித்து விட்டது, அவர்கள் 1 ஜெயிப்பார்களா 2 ஜெயிப்பார்களான்னு. இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா,
இப்போ இங்கே எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் இவிஎம்மை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்கன்னு. ஒரு ஊரில் திருட்டு பயம் இருக்குன்றீங்க, நான் ஒழுங்காக பூட்டு போடுறேன், காவலாளியை போடுறேன், என் வீடு பாதுகாப்பாக இருக்குது. தமிழ்நாடு அது மாதிரி இவிஎம்லேருந்து பாதுகாப்பாக இருக்குது. எங்களுக்கு தேர்தல் நடைமுறை தெரியும், எங்களுக்கு தெரியும் தேர்தல், எங்களுக்கு பின் பேப்பர் சீலும் தெரியும், அதை எப்போ கரெக்ட் பண்ணணும்னு தெரியும். பாவம் வடநாட்டில் இன்னும் வந்து போதுமான அறிவு இல்லை, மன்னிக்கணும், அறிவுன்னு சொல்கிறது நாலேஜ் இல்லை. அங்கே வந்து இவங்க தகுடு திட்டம்லாம் பண்ணுறாங்க. தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையம் நியமிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, 3 பேர் போன்ற கமிட்டி போடுங்க. பிரதமர், ஒரே நிமிஷம், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி. எதுக்குன்னா இவங்க 2 பேர் அரசியல் சார்ந்தவங்க, இவர் நீதித்துறையை சார்ந்தவர். ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இவர் தலையிடுவார். பிரதமர் ஏற்றுக்க வேண்டியது தானே, அதை மாற்றுறாரு. என்னென்னு மாற்றுறாருன்னா, அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பதில் அவருடைய மந்திரி சபையில் இருக்கிற ஒரு ஆளாம். நீ இருப்ப, உன் மந்திரி சபையில் ஒரு ஆள் இருப்பாங்க, அப்புறம் என்ன மணி ஆட்டுறதுக்கு அங்கே வந்து எதிர்க்கட்சி தலைவர் உட்கார போகிறாங்க. எதுக்கு இந்த தகுதி திட்டம், ஏன் இந்த திருட்டுத்தனம்? அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு செட்டிங் பண்ணுறாங்க, ஒரு நரேஷன் பண்ணுறாங்க. இங்கே இவங்களா வந்து புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையை பார்த்தோம். புளியை பார்த்து புள்ளப்பூச்சி சூடு போட்டுக்குச்சு. சிறுகனூரில் பெருகுனூர் மாதிரி 10 லட்சம் பேரை கூட்டினோம், 10,000 சேரை போட்டு ஒருத்தர் பெனாத்தி நிற்கிறாரு. பாவம் மனுஷன். அதை வேற எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த தகுடு திட்ட வேலையை வந்து இங்கே அரங்கேற்றுறதுக்கு ஏதோ சதி நடக்குதோன்னு அச்சம் இருக்குது. இதையும் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் உள்ள தோழர்களும் நிச்சயமாக அதை பற்றி கவனத்திலே கொண்டு நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வோம். ஜனநாயகம் நிச்சயம் வெல்லும். அதற்கான பாதையை வகுப்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சரியான பாதையை வகுத்து கொடுப்பார் என்று சொல்லி உதவி செய்கிறேன். நன்றி, வணக்கம். திரு பாலாஜி அவர்களுக்கு மிக்க நன்றி அவருடைய அருமையான உரைக்காக. அடுத்ததாக பேச திரு கரு நாகராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 15 லட்சம் போடுங்க, நாங்கள் போடுறோன்னு சொன்னார் மோடின்னு இன்னைக்கு வரைக்கும் திருப்பி ஓட்டர் கார்டு மாதிரி பேசுகிறோம்ல. ஒரு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள், ஆடியோ ஆதாரத்தை, வீடியோ. நோ, கைதட்டாதீங்க. ஒரு ஆடியோ வீடியோ ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு அடிமை ஆயிடுறேன். நிறையா, ஏன்னா 2 மல்லை சத்யான என்னுடைய அன்பு சகோதரர், ஒரு 25 ஆண்டுகள் என்னுடைய நண்பர். தடை செய்வோம், உடைப்போம், இதெல்லாம் பிரதமர் வந்து இன்றைக்கி பேசுகிறாருன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் திமுகவை இந்த உலகத்திலே அதிக அளவு விமர்சித்த ஒரு கட்சி இருக்கிறது சொன்னால் அது மதிமுக மட்டும்தான். அதில் ஒன்று எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். நான் பார்த்துட்டே இருக்கேன். கல்பாக்கத்துக்கு போன பிறகு வந்த பிறகு என்ன கற்பனை, ஏன் அந்த விழாவுக்கு போகலை? அது அணு உலை. என்ன அணு உலை? இங்கே நண்பர் உட்காந்துருக்கிற பிரான்ஸ், அந்த பிரான்ஸ் நாட்டிலேருந்து வந்திருக்கிற மல்லையானனுடைய ஃப்ரெண்டு. அந்த பிரான்ஸில் 65% அணு உலை. மின்சாரம் அங்கே இருந்தால் வருது. எவ்வளவு? 65%. நம்ம எவ்வளவு? 4%. அதுக்கே உள்ளே போயிட்டு வந்தோடனே குழப்பங்கிறாரு. ஒரு தடவை போனதுக்கே குழப்பம்னா பக்கத்திலே இருக்கிற மல்லையனனுக்கு நிறைய குழப்பம் இருக்கும். ஏன்னா அங்கே தான் அவர் இருக்கார். எய்ம்ஸை பற்றி பேசுகிறோம். 5 வருஷம் கழித்து தான் வேலை ஆரம்பிப்பாங்க. 2 வருஷம் புதுக்கோட்டையா, சேலமா, கப்பலூரா போச்சு. நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். 2 வருஷம் கொரோனா வந்து தொலைச்சிருச்சு. எந்த நிறுவனமும் புது நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியல. அதுவும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்து மத்திய அரசை வச்சு ஒரு கல்லூரியை கட்டுறதை விட்டுவிட்டு நம்ம ஏன் ஜப்பானுக்கு போனோம் கடன் வாங்க? யார் போச்சோன்னா? மத்திய அரசை போச்சோன்னாங்க ஜப்பானுக்கு. அதனால 1 வருஷம் லேட் ஆயிருச்சு. இவங்களுடைய கோரிக்கை அங்க போகுது. குறைந்த வட்டி கிடைக்கும், வட்டியே இல்லாம கடன் கட்டலாம். இன்னைக்கு L&T நிறுவனம் இந்தியாவில் மிகப்பெரிய அமைப்புகளை உருவாக்கிய நிறுவனம் வேலையை தொடங்கியிருக்காங்க. 26க்குள்ளே கட்டி முடிக்கப்படும். சரி, நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவருடைய கட்சியும் காங்கிரஸும் கூட்டணியில் 10 ஆண்டுகள் இருந்தீங்களே, 20 வருஷமாக எய்ம்ஸ் வேணும்னு இந்த தமிழ்நாட்டில் போராடிக்கிட்டு இருந்தாங்களே, மக்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களே, என்னாச்சு? ஒரு எய்ம்ஸுக்கான ஒரு உத்தரவை நீங்கள் கொண்டு வர முடிந்ததா? ஆரம்பிக்க வேண்டும் என்ற சிந்தனையாவது நமக்கு வந்துச்சா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அடுத்து புயல் பாதிப்பு அண்ணன் சொன்னாங்க, எவ்வளோ பணம். நான் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பு நேற்றுக்கு முன்தினம் வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பை நான் அப்படியே வாசிக்க வேண்டியது என்னுடைய கடமை. முதலமைச்சர் பேசுகிறாங்க, மக்களுக்காக மாநில பேரிடர் நிதி மற்றும் அரசு துறைகளில் இருந்து 3406 கோடி ஒதுக்கி அவர்களுடைய நலன் காக்கப்பட்டது. நல்லா தெரிஞ்சுக்கணும்.
3406 கோடி ஒதுக்கி நலன் காக்கப்பட்டது. இப்போ மக்கள் அமைதியாக இருக்காங்க. எல்லா கார்டுக்கும் 6000 ரூபா போட்டாச்சு. இதில் 1106 கோடி மத்திய அரசோட ரூபா. இது வழக்கமாக ஆண்டுதோறும் கொடுக்குற ரூபா. ஆனால் 37,000 கோடி கேட்டோம். மக்கள் நலன் காக்கப்பட்டது. அரசு 3406 கோடி. இது யார் சொன்னால் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த 3406 கோடியில் 1106 கோடி மத்திய அரசு கொடுத்தது. மீதி 37,000 கோடி எதுக்கு கேட்குறீங்க, ஏன் கேட்குறீங்க, யாருக்கு கேட்குறீங்க, எப்படி செலவழிக்க போகிறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலவழிக்க போகிறீங்க, ரோடு போட போகிறீங்களா, தண்ணி கொடுக்க போகிறீங்களா, வேணும்ல, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா? இதே மாதிரி புயலில் 25,000 கோடி, 30,000 கோடி, 17,000 கோடி எதுக்குமே உங்கள்கிட்ட கணக்கு இல்லைண்ணே, ஏன்ட்ட கணக்கு இல்லைண்ணே. கொஞ்சம் நம்ம அரசியல் பேசினாலும் நமக்கு நம்மளும் யோசிக்க வேண்டிய கடமை பொதுமக்களான நமக்கு இருக்கிறது. அதே போல் அண்ணன் பாலாஜி அண்ணன் சில விஷயம் சொன்னாங்க. வாஷிங் மிஷினு, செந்தில் பாலாஜிக்கு ஒரு வாஷிங் மிஷினு, முத்துச்சாமிக்கு ஒரு வாஷிங் மிஷினு, KKSRக்கு ஒரு வாஷிங் மிஷினு, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு வாஷிங் மிஷினு, கண்ணப்பனுக்கு ஒரு வாஷிங் மிஷினு, நிறைய வாஷிங் மிஷின் திமுக தாங்க இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அதெல்லாம் பார்க்கலன்னா நம்ம பேசலாம். எப்படி மக்கள்கிட்ட போய் நம்ம ஏமாற்றி போய் சொல்ல முடியும்? அங்கெல்லாம் மக்களுக்கு நாலேஜ் கம்மிங்கிறாரு. அப்போ இங்கே திமுக எதிர்த்து 75 இடங்களில் சட்டமன்றத்தில் வெற்றி தேடி கொடுத்தாங்களே தமிழக மக்கள், அந்த 75 தொகுதி மக்களுக்கும் நாலேஜ் கம்மியா? பாலாஜி இருந்தாங்க நாலேஜ் கம்மியா? எப்படி அது? எனக்கு சீச்சி இந்த பழம் புளிக்க மாதிரி சட்டமன்ற தேர்தல் வரும்போது EVM மிஷினை பற்றி என்னுடைய அன்பு சகோதரர் திருமாவளவன் பேச மாட்டார். சட்டமன்ற தேர்தலும் பேச மாட்டார். ஆனால் பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது பேசுவார். ஏன்னு கேட்டால் முன்னாடியே முடிவு அவங்க தெரிஞ்சிருச்சு. ஜெயிக்க போறார் மோடி. அதனால இப்போ பேச ஆரம்பிப்போம். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஏழை பெண் பேங்க்ல போய் எனக்கு அக்கௌண்ட் தொடங்கினா எந்த மேனேஜராவது தொடங்கி கொடுத்தாங்களா? சொல்லுங்க. கிடையவே கிடையாது. 11 கோடி பெண்களுக்கு இலவச வங்கி கணக்கு நான் தான் கேரண்டி. மோடி உத்தரவாதம் மாதிரி மோடி தான் கேரண்டி ஆரம்பிச்சு கொடு சொன்னது பாரத பிரதமர். ஆண்டுக்கு 20 ரூபா. ஒரு டீ குடிச்சா 20 ரூபா. அது சின்ன டீ கடையில் குடிக்கணும். பெரிய ஹோட்டலில் போனால் இன்னைக்கு 40 ரூபா. 20 ரூபாய்க்கு நீங்கள் டீ குடிக்கிற செலவை நீங்கள் ரிசர்வ் பண்ணி இன்சூர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துனா 2 லட்சம். யார்கிட்டையும் போக வேண்டாம். கவுன்சிலரு அண்ணன் பாலாஜி மாதிரி MLA MP மினிஸ்டர் எங்கேயும் போக வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் கணக்கு வரும். 2 லட்சம் ரூபா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமா? விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் கட்டிட தொழிலாளர்களுக்கும் ஒரு பென்ஷன் ஸ்கீம் இது வரைக்கும் இந்தியாவில் இருந்துச்சா? இப்போ இருக்க 48 லட்சம் விவசாயிகள் தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 6,000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்களே. இதுக்கு முன்னாடி மத்திய அரசு கொடுத்துச்சா? கலைஞரெல்லாம் ஒப்பிட்டு காமிச்சாங்க, கொடுத்துச்சா? இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா மதத்திற்கும் சொந்தமானது தான் பிஜேபி. எங்களுக்கு இஸ்லாமியரை பிடிக்கும், கிறிஸ்துவரை பிடிக்கும், இந்துக்களை பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். எங்களுக்கு பிடிக்காதுன்னு யாரும் கிடையாது. இன்னும் நிறைய சொல்ல போனா எல்லா சமுதாயத்திலையும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவா இருக்காங்க. அதனாலதான் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, திமுகலையும் 80% இருந்திருக்காங்க, நாங்கள் ஒன்றும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்லை, நாங்களும் இந்துக்கான ஆதரவான கட்சி. யார் சொல்றா? முதலமைச்சர் சொல்றாரு. அவர் ஏன் அப்படி சொல்றாருங்கிறது பாலாஜிக்கு தெரியும். ஏன்னா பெரும்பான்மை மக்கள் ஒரு கோபத்தில் இருக்காங்க, ஒரு வெறுப்புல இருக்காங்க. ஏன் இந்த மத அரசியலை நீங்க பண்றீங்கன்னு எங்களை பார்த்து கேட்கல, திமுகவை பார்த்து கேட்கிறாங்க. திமுக பார்த்து கேட்கறதுனால தான் முதலமைச்சர் சொல்றாரு 90% இந்துக்கள் தான் எங்க கட்சியில் இருக்காங்க. சேகர் பாபு அண்ணன் எப்பவும் காய் வேட்டியோட தான் இருப்பார், அடிக்கடி சபரிமலை போய். அவர் ஒன்னே நாங்களாம் இந்துக்களுக்கு ஆதரவானவங்க. ஏன் நம்ம முதலமைச்சருடைய துணைவியார் கூட கோயிலுக்கு நிறைய போறாங்க, நாங்களாம் இந்துக்களுக்கு ஆதரவுன்னு அங்கே பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பாஜக இந்துக்களுக்கு ஆதரவு, இது மதவாதம்னு பேசுறாங்க. EVM மிஷினை பற்றி அண்ணன் பேசுகிறாரு. அது இல்லைன்னா என்ன ஆகுன்னு ஏற்கனவே ஐயா கலைஞர் ஆட்சியில் இப்ராஹிம் கலிஃபுல்லா அவர் மாதிரி ஒரு நேர்மையான நீதியரசரை பார்க்க முடியாது. அவர் உத்தரவு போட்டார். 99 பூத்தில் கதவை மூடிட்டு 10:30 மணிக்கே ஓட்டு போட ஆரம்பிச்சு 99 வார்டில் ரீஎலெக்ஷனுங்க, மறு தேர்தல். சென்னையில் நான் சென்னையில் இருக்கா, சென்னையை பற்றி சொல்கிறேன். 99 வார்டில் இன்னைக்கு இதெல்லாம் அவங்க பேசுவாங்க, எல்லாத்தையும் பேசுவாங்க. இன்னைக்கு ஜாபர் சாதிக் பிரச்சனை சண்டிகர் மேயர் மாதிரியான்னு கேட்குறாங்க. அது தவறு சார். தவறு யார் பண்ணாலும் தவறு தான் சார். நான் 99 சார் இருங்க 99 வார்டில்
கதவை மூடிட்டு 10:30 மணிக்கு கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்ச கட்சினால தான் இப்ராஹிம் கலிபுல்லா தமிழகத்தினுடைய நீதியரசர் மறு தேர்தல் வச்சாரு. இதை நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? அப்ப நீ எது வேணாலும் பேசுங்க. ஏன் இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு செந்தில் பாலாஜி இன்னும் சிறைச்சாலையில் இருக்காரு. பொன்முடி வழக்கு வருது, என்ன ஆக போதோ தெரியல. வரிசையா 11 அமைச்சர்கள் வரிசையா நிற்கிறாங்க. ஒரு லாரி சாதாரணமாக 2.5 யூனிட்டாக மாறி 3.5 யூனிட்டாக மாறி 5 யூனிட்டாக மாறி இப்போ ஒரே லாரியில் 15 யூனிட் ஜப்பான்லேருந்து ஸ்பெஷலாக வந்திருக்கு. ஒரு பக்கம் அப்படி அள்ளி போட்டாலே 15 யூனிட் வந்துடும். இப்போ பெரிய பிரச்சனையாகி இடி வந்து ரைடு பண்ணி 32 லட்சம் யூனிட் மணல் அள்ளியிருக்காங்க. ஆனால் கணக்கில் 3 லட்சம் யூனிட் தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை மதுபான ஊழல் சொன்னார் அண்ணன். மதுபான ஊழல் சம்பந்தமே இல்லை. ஏன்னா தயாரிப்பு அவங்க, விற்கிறது அவங்க, கடையும் அவங்க. இதெல்லாம் சேர்த்து விசாரணைக்கு வரும். இந்த மாதிரி ஊழல் படத்தை தியாகராஜன் சொன்ன 30,000 கோடி ஊழல் படத்தை அதைத்தான் பாரத பிரதமர் சொன்னார். பாரத பிரதமர் யாருங்க மதிக்கல, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் அரசியலுக்காக மதிக்காமல் இருப்பீங்க. ஏன் அண்ணன் வைகோ அவர்களைப் போல பாரத பிரதமர் தோல் மேலே தோல் போட்டு கை போட்டு தெரிந்த எந்த தலைவர் இருக்காரு? ஏன் இன்னைக்கு அவருக்கு பிடிக்கல? அவருக்கு வேற விஷயம், குடும்ப அரசியல் மாதிரி அவருக்கு ஒரு வாரிசு அரசியல் தேவைப்பட்டுச்சு. திமுக போய் உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு 10,76,000 கோடி வந்திருக்கு. இந்த 10 ஆண்டு காலத்தில் 10,76,000 கோடி சேலஞ்ச் பண்ணுறோம். யாருமே இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் பொய் சொல்லலாம். ஐயோ 20,000 கோடி போச்சு, ஜிஎஸ்டியில் எங்களுக்கு இழப்பீடு. எப்படியா 20,000 கோடின்னு ஒருத்தரை சட்டமன்றத்தில் விழாவாரியாக சொல்லுங்க. ஒருத்தரை சொல்லுங்க. நான் உங்களுக்கு அடிமையாயிடுறேன். எப்படி 20,000 கோடின்னு சொல்லவே தெரியாது. ஆனால் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒட்டுமொத்த வரி வருவாய், இதோட சொல்லி முடிச்சுக்கிறோமா? சாரிம்மா. ஒட்டுமொத்த வரி வருவாய் 46,000 கோடியிலிருந்து இன்னைக்கு 90,000 கோடியாக தமிழ்நாட்டுக்கு உயர்ந்திருக்கு. 90,000 கோடியாக. ஜிஎஸ்டி இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தம் என்ன? எல்லா மாநிலமும் சேர்ந்த ஒப்பந்தப்படி இழப்பீடு உங்களுடைய வருவாய் குறைகிற வரைக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இழப்பீடை விட இன்றைக்கு எல்லா மாநிலத்திலையும் உயர்ந்திருக்கு. இன்றைக்கு இந்தியா 10வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு உயர்ந்திருக்கு. சேலஞ்ச் பண்ணியிருக்காரு மோடி. கேரண்டி அடுத்த பீரியட்ல 5வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு இந்த நாடு உயரும் என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி திரு கரு நாகராஜன் அவர்களே. அசப்பில் அவர் பேசும்போது கேப்டன் விஜயகாந்த் புள்ளிவிவரம் சொல்ற மாதிரியே இல்லை. அந்த மாதிரி வரிசையா இருந்ததெல்லாம் பேசி முடிச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நிறைவாக இந்த பக்கத்திலிருந்து ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களே பேச அன்போடு. என் அன்பு அண்ணன் கருநாகராஜன் சொன்னார், நிரூபித்து விட்டால் உங்களுக்கு அடிமையாக்கி விட்டுகிறேன். நீங்கள் எங்களுக்கு அடிமையாக வேண்டாம் அண்ணா, எங்களோடு சகோதரனாக இருங்கள். ஆனால் உங்களுடைய பிரதமர் மோடி அவர்கள் நவம்பர் 7ஆம் தேதி 2013 சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கர் என்ற இடத்தில் 15 லட்சம் ரூபாய் தருவேன் என்று சொன்னது உண்மை. ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர் எப்படி சொன்னார் என்று சொன்னால், வெளிநாட்டிலே கருப்பு பணம் கிடக்கிறது சுவிஸ் வங்கியில், அதை எடுத்து வந்தால் ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் கிடைக்கும். அதோடு நிறுத்துறாரு. நிறுத்திட்டு ஒரு லைன் பேசிட்டு அப்புறம் சொல்றாரு, எனக்கு நீங்கள் வாக்களித்தால் அந்த பணத்தை, கருப்பு பணத்தை அவ்வளவையும் மீட்டு கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். ரைட். இப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்ல, உங்க வங்கியில போடுவேன்னு சொல்ல. மீட்டு கொண்டு வந்தால் 15 லட்சத்தை யாருக்கு கொடுப்பார்? அம்பானிக்கா அதானிக்கா கொடுப்பாரு? இன்னொன்னு, எங்க அண்ணா மல்லை சத்யா சொன்னார், அண்ணா அறிவாலயத்தின் வாசலுக்கு வந்து விட்டார்கள் என்ற உடனே சகோதரர் கேட்டார், மதிமுகவும் ரமேஷ் அண்ணன் கேட்டார், மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் போனது. நான் சொல்லுகிறேன், மதிமுக அண்ணா அறிவாலயத்திலிருந்து போனது, அண்ணா அறிவாலயத்திற்கு வந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் தலைவர் கலைஞரிடம் இருந்து போனது, கலைஞரை நோக்கி அறிவாலயத்திற்கு வந்தது. நாங்கள் சுயமரியாதை இயக்கத்தை இங்கே துவக்குகிற போது எங்களுக்கு எதிராக சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்கு நாக்பூரிலே உருவான இயக்கம் எங்கள் வாசல் தேடி ஏன் வந்தது? ஏன் வந்தா என் வாசல் கேட்கிறேன். நீங்க என்ன வரவேத்தீங்க? இந்த ஜென்மத்தில் அவங்க தான் வந்தாங்க, நீங்க வரவேத்தீங்க. போனோம், வந்தாரை வரவேற்போம். அவன் துரோகியாக இருந்தாலும் காப்பி கொடுத்து உபசரிப்பது தமிழர் பண்பாடு. ஐயா மூப்பனாரு ஜெயலலிதா அம்மையார் கூட காங்கிரஸ் சேரக்கூடாதுன்னு தனி இயக்கம் கண்டு வரார். நல்ல மனசுல வச்சுக்கணும். மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறார். ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து
நான் ஒரு இயக்கம் காண்கிறேன். அத்தனை ஆண்டு காலம் அந்த காங்கிரஸில் இருந்த இயக்கம், அந்த கதர் இயக்கத்தை அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா கலத்தி வச்சிருப்பார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு வரார். ஆனால் 2001 பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணியில் இருக்கிறது. ஐயா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் எதிரியாக யாரை எதிர்த்து, ஜெயலலிதாவை எதிர்த்து இயக்கம் ஆரம்பித்தேனோ அவரோடு கைகோர்த்தாலும் கோர்ப்பேனே தவிர சனாதனம் பேசுகிற பாஜகவோடு இருக்கிற திமுகவோடு கைகோர்க்க மாட்டேன். என்ன ஒரு தீர்க்க தரிசனம். அப்படி சொன்னாரு. அப்ப நீங்க பாஜகவோட ஒரு நிமிஷம் இல்ல, நான் பேசுறேன். அதாவது அப்ப ஐயா மூப்பனார் எந்த அளவுக்கு இருந்திருக்காரு. தான் எடுத்த முடிவை தானே பின்வாங்கினாலும் பரவாயில்லை, இந்த நாட்டில் சனாதனத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேர் இங்கு வந்துவிடக் கூடாது என்பதில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞருக்கு சமமாக இருந்த மூப்பனார் ஐயாவின் மகன் பாரதிய ஜனதா கட்சி வாணும்னு பேசுறார. அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே அண்ணன் ரமேஷ் அண்ணங்கிட்ட எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. ஆனால் ஊழலே இல்லாத ஆட்சி பாஜகன்னு சொன்னார் பாருங்க. ஏன்னா இது என்னென்ன நியாயம்? 7.5 லட்சம் கோடி இப்பதான் சிஏஜி எடுத்து மூஞ்சில ஒட்டியிருக்கான். பாரத் ஏங்க, நான் எங்க அம்மாட்ட போனேன். இப்போ இந்த ஒரு என்னுடைய அக்காவாளுக்கு மகளுக்கு குழந்தை பிறந்துட்டு இருந்தது. அப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட சொன்னேன், பாரத் மாலான்னு ஒரு திட்டமாக துவாரகா சாலை ஹரியானாவில் 1 கிலோமீட்டர் போடுறதுக்கு 256 கோடியில் போட்டிருக்கார் மோடி அப்படின்னு. எங்கள் அம்மா கேட்டாங்க, தங்கத்தால் போட்டானோ? ஆனால் அதுக்கு அளவிடப்பட்டது 8 கோடி, போட்டது 256 கோடி. முழுவதும் முழுவடைந்ததா? இல்லை, பாதியில் நிற்கிறது. ஊழல் இதை விடவுமா குற்றச்சாட்டு? இதை வேண்டாம், இதை விட்டுருங்க. சரி, இதோ ரோடு கீழே போட்டோம், மேலே போட்டோம், நிதின் கட்கரியை ஒழிச்சு கட்டணும், அடிச்சு விட்டோம் வச்சுக்கோம். இன்னொன்று இருக்கு சார், ஒரு 2.5 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க சார். செத்து போனதுக்கு பிறகு அவனுக்கு மருத்துவம் பார்க்குறாங்க சார். 2.5 லட்சம் கோடிக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆயுஷ்மான் திட்டத்தில் 2.5 லட்சம் கோடி. என்னங்கடா இது? எடா செத்து போனானு அவன் வேற செத்து போனவன் சும்மையாவது போனானா? 999999999 ஒரு நம்பர்ல 2.5 லட்சம் பேர் என்ட்ரி ஆயிருக்கான்டா. என்னங்கடா நியாயம் இது? இதை விட பெரிய கொடுமை ரஃபேல். என்ன கொடுமைன்னா, நம்ம வாங்கணும்னு நினைச்சது 126 வந்து பிரான்ஸ்ல இருந்து, அது எல்லாத்துக்குள்ளேயும் விளக்கமாக போக முடியாது, வாங்கிட்டாங்க. நம்ம வாங்கும்போது ஒன்று 100 ரூபான்னா பிரதமர் நரேந்திர மோடி வாங்கும்போது அது 600 ரூபாயா மாறுது. உடனே நாங்கள் கேட்குறோம், ஒரு நிமிஷம் இருக்கிறேன் முடிங்கினேன், இந்த 600 ரூபாயா மாறிச்ச அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இந்த ஆட்டோவில் கண்ணாடி வைப்போம் பாருங்க, இந்த மாதிரி அந்த அந்த இதில் ஃப்ளைட்டில் கண்ணாடி வச்சிருக்கு, எக்ஸ்ட்ரா சென்சார் வச்சிருக்கு, இதெல்லாம் வச்சிருக்கிறதுனால இத்தனை கோடி வந்திருக்குன்னாங்க. சரிப்பா, நீ சொல்றதே ஒத்துப்போம். உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு, உச்ச நீதிமன்றம் போச்சுல, சரிப்பா அண்ணன் சொல்ற நாகராஜன் சொல்றதே வச்சுக்கோ, யோக்கியன் தான்யா, நீங்க யோக்கியன் தான்யா, எந்த காசு அந்த உச்ச நீதிமன்றத்துல ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டார். உச்ச நீதிமன்றத்தை நான் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டார். உச்ச நீதிமன்றத்துல என்ன நடந்ததுன்னா, இது நடந்துச்சுலப்பா, அவங்க சொல்றதே ஒத்துக்கோயா, மோடி தப்பே பண்ணலையா, சரிதானே? அதானே அண்ணன் கருணாகராஜன் சொல்றாரு. நான் வாதத்துக்கு ஒத்துக்கிறேன். அந்த ரஃபேல் டீலு நம்ம பாதுகாப்பு துறைக்கு வாங்கினது. ஏடா ஃபைலே எங்கடான்னு கேட்டா, பாதுகாப்பு துறையில ஃபைலே இல்லைங்க. ரஃபேல் டீல் ஃபைலே காணோம். நீ யோக்கியனா இருந்தா எதுக்கு நீ மறைக்கணும்னு கேட்கிறேன் நான். தூக்கி கொண்டு போடு. என்ன இதாயா, என் நாட்டுக்காக நான் உழைச்சிருக்கேன். ஆகவே நான் சொல்ல வருவது, ஊழலினுடைய ஒட்டு மொத்தத்தையும் சிஏஜி மட்டும் கிழிக்கல, உலக நாடுகளே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் மோடியினுடைய ஆட்சியை கிழித்து தொங்க விட்டிருக்கிறது. இங்கே வந்து சொல்கிறாரு, என்னது திமுக வந்து நாங்கள் காணாமாக்கிறோம், தேர்தலுக்கு பிறகு திமுக என்ற ஒன்றே இருக்காது. இதுக்கு தான் இந்த மாதிரி ராப்பாடி கூத்து, இந்த மாதிரி குடுகுடுப்ப, இந்த கதையெல்லாம் வரும்னு தெரிஞ்சு தான் எங்கள் அறிவு பேராசான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், இந்த மண்ணுக்கு நான் தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருக்கிறேன்.
நான் மறைந்து போகலாம், எனக்கு பின்னால் 1000 ஆட்சியாளர்கள் வருவார்கள். எவனாவது ஒருவன் இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்ற பெயரை மாற்ற நினைத்தால் இந்த மண் தீப்பற்றி எரியும், என் இனம் கிளர்ந்து எழும். அந்த தமிழ்நாடு என்ற பெயரை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது. அப்படி தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணை அண்ணாதுரை நான் தான் ஆளுகிறேன் என்று சொன்னார். தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கிற வரைக்கும், இங்கே கடைக்கோடி தமிழன் ஒருவன் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு என்ற பெயரை எந்த கொம்பனும் மாற்ற முடியாது என்று சொன்னால் தமிழ்நாட்டை அண்ணாதுரை தான் ஆளுகிறார். அண்ணாதுரை ஆளுகிறார் என்றால் திமுக தான் ஆளுகிறது, திராவிட இயக்கம் தான் ஆளுகிறது. இதுதான் எங்களுடைய உயில். மாற்ற முடியுமா உங்களால? நாங்கள் நம்ம மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு காசு வேணும்னு போய் கேட்குறோம்ல, கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யோ, நீங்கள் வளர்ச்சி அடைஞ்ச நாடியா, 100 ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் 20 உங்கள் ஊரில் தான் இருக்குது. மற்ற மாநிலத்தில் குஜராத்தில் கூட 3 கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது, மெடிக்கல் காலேஜ். உங்கள் காலேஜில் மாவட்டத்துக்கு ஒன்றுன்னு துவக்கி வச்சு 53 காலேஜ் வச்சுருக்கீங்கப்பா. நீங்கள் தான்ப்பா வளர்ந்த மாநிலம், எதுக்குப்பா என்கிட்ட காசு கேட்குறீங்க? இல்லையா? நீங்கள் வளர்ந்துட்டீங்கப்பா, இன்னும் வளராத நாடு இருக்குது, கொஞ்சம் காசு கொடுங்க கேட்குறீங்கள்ல. கேட்டது பிரதமர் மறைந்த நரேந்திர மோடியும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் தானே. களத்தில் வந்து தமிழ்நாட்டை நாங்கள் கெடுத்துட்டோன்னு பேசுகிறீங்களே, என்ன நியாயம்? இந்த நாட்டை, தமிழ்நாட்டை என்னம்போ இங்கே இருக்கிறவமெல்லாம் குடிகாரங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. உங்கள் ஒன்றிய அரசு கொடுத்துருக்கிற டேட்டா படி இந்தியாவில் 11வது இடத்தில் இருக்கிறது மதுபான வருமானத்தில். என்ன காரணம் தெரியுமா? 1931 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் குடிகாரர்கள் வெறும் 6% பேர் தான். வெறும் 6% பேர் தான். 94% தமிழன் குடிக்காத தமிழன். என்னவோ இந்த நாடு முழுசும் குடிகார இருக்கிற மாதிரி பேசுறீங்களா? வெக்கம் உண்டா? மானம் உண்டா? ரோசம் உண்டா? 6% மேல 6% பேர் குடிச்சா 40,000 கோடி வருது. இல்ல, ஆமா, 6% பேர் குடிச்சா 40,000. 6% தான். 6%. ஏங்க, உங்க டேட்டா தான் சொல்லுது, நாங்க சொல்லீங்க. உங்க கிரைம், உங்க ரெக்கார்ட் பேர் தான் சொல்லுது 6% தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும். நீங்க, இது ஒரு கட்டமைப்பு. என்ன கட்டமைப்புனா, ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிறவன் பூரா குடியாரன், அவன் பூரா பணத்தை கொண்டு கொடுக்குறான். யார் சொன்னது? அப்படியானால் 98% தமிழ்நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் 2.2% மட்டும்தான் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் வாழுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. எனவே இன்னைக்கு சொல்லுகிறேன், எந்த காலத்திலும் இந்தியாவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தத்திலும் ஜனநாயகத்திற்கு கொடிபிடிக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட இயக்கங்கள் தான். அந்த திராவிட இயக்கங்கள் தான் இந்த மண்ணில் கோலோச்சும். கழகம் தான் வெல்லும். 2024 ஆட்சி மாறும். ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம். வாரீர். நன்றி, வணக்கம். நன்றி. பிரதமர் வந்து 3 கூட்டம் பேசிட்டு போயிருக்காரு. அநேகமாக இந்த நிகழ்ச்சி போடும்போது திருப்பி அடுத்த கூட்டத்துக்கு வந்தாலும் வந்துடுவார். நிறைய பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாங்க. மத்திய அமைச்சர்கள் படையெடுக்க இருக்கிறாங்க. அவருடைய முதல் 3 கூட்டங்களில் தீவிரமான திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது, நான் சத்யா அவர்கள் சொன்னது போல தன்னுடைய எதிரி யார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. தமிழ்நாட்டில் நமக்கு எதிரி யார் அப்படின்னா திமுக அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். அவங்க கூட அதுக்கு வருத்தப்படுற மாதிரி தெரியல. அவங்களும் அது ஆஹா ரொம்ப சூப்பர் அப்படின்னு வரவேற்கிறாங்க. ஆமாங்க, இவங்களும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய எதிரி யார் அப்படின்னா பாஜக, மோடி அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த திமுக பிஜேபி அப்படிங்கிற இவங்க எதிரி அப்படிங்கிற நரேட்டிவை 2 பேருமே அதை தீவிரமாக வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டில் பொதுவாகவே நம்ம வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வாக்கு வங்கி இருக்குது. சாதி வாரியாக வாக்கு வங்கி இருக்குது, மத வாரியாக வாக்கு வங்கி இருக்குது, ஏழை பணக்காரன் வாக்கு வங்கி இருக்குது, பெண்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது, இளைஞர்களுக்கு வாக்கு வங்கி, இதெல்லாம் ஓகே. பட் பொதுவாக ஒரு அரசியல் நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஓட்டிங் மைண்ட் செட் 2 விதமாக இருக்கும். ஒன்று திமுக ஆதரவு, இன்னொன்று திமுக எதிர்ப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. ஸோ அப்படி கூட இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஆளுங்கட்சிக்கு ஆதரவு, ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு. இந்த ஆளுங்கட்சி திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஓட் பேங்கை நீண்ட நாட்களாக ஒட்டுமொத்தமாக பிடித்து வைத்திருந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.
திமுக பிடிக்கலன்னா நம்ம அதிமுகவுக்கு தான் போடுவோம். இதுதான் காலகாலமாக நம்ம பார்த்து வரக்கூடியது. அந்த ஓட் பேங்கை குறிவைத்து இப்போ திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பிளாங்கை இன்னைக்கு பாஜகவும் கையில் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதே மாதிரி தேசிய அளவில் பாருங்க, அங்கேயும் 2 ஓட்டு வங்கி தான் இருக்கு. ஒன்று மோடி ஆதரவு, இன்னொன்று மோடி எதிர்ப்பு. மோடி ஆதரவாக நிற்கக்கூடியவர்கள் யார் யார் எந்தெந்த கட்சிகள்னு தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி மோடி ஆதரித்து ஒரு பக்கம் ஓட்டு போடுறாங்க. மோடியை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் இந்தியா கூட்டணி ஒன்றா இருந்தாங்க, சில பேர் இன்னும் ஒன்றா இருக்கிறாங்க, அந்தந்த மாநிலங்களில் பிரிஞ்சு கூட இப்போது நிறைய பேர் நிற்கிறாங்க. அப்போது நேஷ்னல் நரேட்டிவ் பார்க்கும்போது மோடி ஆதரவு, மோடி எதிர்ப்பு. அதில் அப்படியே அந்த மோடி எதிர்ப்பு பக்கத்தில் இங்கே திமுக நிற்குது. தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பு பக்கத்தில் பிஜேபி நிற்குது. ஸோ இந்த 4 ஓட் பேங்க்குள்ள எது எந்த பக்கம் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. இங்கே மோடி அவர்கள் முன்வைக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு கோஷம், அதற்கு எவ்வளோ ஆதரவு கிடைக்க போகிறது, திமுக முன்வைக்கக்கூடிய மோடி எதிர்ப்பு கோஷம், அதுக்கு எவ்வளோ ஆதரவு கிடைக்க போகிறது, இந்த 2 இடத்துலேருந்தும் நமக்கு ஓட்டு வந்துடாதா அப்படின்னு அதிமுக பார்க்கிறது. அதிமுக நாங்கள் திமுகவையும் எதிர்க்கிறோம், பாஜகவையும் விட்டு விலகி நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கான வாக்குகள் எவ்வளோ கிடைக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய மாபெரும் கருத்து கணிப்பு, மெகா கருத்து கணிப்பு இருக்குது. அதனுடைய முடிவுகளுடைய இதுதான் நமக்கு தெரிய போகிறது. உங்களுடைய முடிவுக்காக இந்த 6 பேருமே காத்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 6 விருந்தினர்களுக்குமே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி.